8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சி தான் ஊறும். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஒரு தீயல் தான் சொல்கிறேங்க. தீயல்னா என்ன தீயல்னு கேட்குறீங்களா? உள்ளி தீயல். எந்த ஊர் அப்படின்னு கேட்பீங்க. எங்கள் ஊர் வந்து நாகர்கோவில் கேரளா எல்லாம் மோஸ்ட்லி டேஸ்ட்டு முன்ன பின்ன, ஆனால் என் ஒன்று போல் தாங்க இருக்கும். நான் இப்போ பண்ணுறது கேரளா ஸ்டைலு, நாகர்கோவில் ரெண்டும் ஒன்று போல் காம்பினேஷன் மாதிரி தான் தெரியும். ஆனால் எங்கள் ஊர்லேயும் கேரளாலையும் ஒன்று போல் தான் பண்ணுவாங்க. அந்த தீயல், உள்ளி தீயல் டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு சிம்பிளாக பார்க்கலாமா? வாங்க. அந்த தீயல் வைக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு மசாலா நம்ம வறுத்து ரெடி பண்ண போகிறோம். அது தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் தூள் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அது கூட போட்டு வறுக்கிறதுக்கு. காரத்துக்கு ஒரு 6-7 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா விதை இருக்குது பாருங்கள், அதை எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வறுக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும். வாங்க வறுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நான் மண் சட்டியில் தான் வறுக்கிறேன். ஏன்னா மண் சட்டிலனா சூடு சட்டுன்னு இதாகிடும், அதுக்காக தான். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்குறோம்ல கொத்தமல்லி விதை, அதை இதில் போட்டுக்கலாம். காம்போடையே தான் போடுறேன் மிளகாவை. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த மிளகு இருக்குது பாருங்கள், இதையும் போட்டுக்கலாம். இது கூடயே இந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம். கேரளா ஸ்டைலு, நாகர்கோவில் எல்லாம் வந்து இந்த உள்ளி தீயல்னாலே ஒரு ஃபேமஸ் தாங்க. இது வந்து இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும், புட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த தீயல் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு மெயினாக இந்த தீயல் வச்சுட்டு நல்ல சின்ன வெங்காயம் நல்லா குளிர்ச்சி பார்த்தீங்களா, அந்த தீயலை வச்சுக்கிட்டு ஒரு பருப்பு துவையலோ இல்லை ஒரு அப்பளத்தையோ வறுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்ருவோம். இப்போ லைட்டாக நம்ம இந்த தனியாக இந்த மசாலாலாம் வறுத்தோன்னே இப்போ இந்த தேங்காய் துருவலை இதில் போட்டுக்கலாம். ஏன்னா முதல்லையே நம்ம வந்து தேங்காயெல்லாம் சேர்த்து போட்டோன்னு வச்சிங்களேன், தேங்காய் வந்து ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த தனியாக இந்த விதையெல்லாம் வந்து கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் போட்டோம்னு வச்சிங்களேன், நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காயெல்லாம் சேர்த்து இன்னொரு வாட்டி நல்ல பொன்னிறமாக நல்லா அப்படி பொரிஞ்சு வரணும், அந்த மாதிரி நம்ம வறுத்துருவோம். அப்போ இந்த தேங்காய் வறுக்கும் போதே பாருங்களேன், செம்ம ஸ்மெல் அடிக்குங்க, நல்ல ஒரு வாசனை. அப்போவே நம்ம அந்த தீயலை ஊற்றி சாப்பிட்டது மாதிரியே நமக்கு ஒரு திருப்தி வந்துடும். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பிளேட்டில் வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், நல்லா ஆறிடும். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். அந்த தேங்காயெல்லாம் நல்ல இந்த கலர் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ தான் தீயல் வந்து கலர் வந்து நல்ல ஒரு கருப்பு கலரில் கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ எங்கள் ஊரில் உள்ள புளியெல்லாம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக அந்த பாருங்கள் நார் மாதிரி இருக்குல்ல, இப்படி தான் இருக்கும். இங்கே சென்னையிலலாம் வந்து நல்ல அந்த இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது அதிக நேரம் ஊறணும்னு கூட அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் ஊறினாலே உங்களுக்கு நம்ம இப்படி கையை வச்சு கரைச்சாலே கரைஞ்சி வந்துடும். அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தட்டில் போட்டு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம நல்ல பொடியை அடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை, இந்த மாதிரி பொடி ஆனதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்ல நையை அரைச்சிரும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்ல மைசி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து பார்க்கும்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸாக இருக்கணும். இந்த பதம் தான். இப்படியே இருக்கட்டும். ஒரு வாரத்தில் நல்லா கையை வச்சு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த குழம்புக்கு. அவ்வளோதான், நல்லா கரைஞ்சிச்சு. இப்படி இருக்கட்டு. இப்போ இதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு 25-30 சின்ன வெங்காயம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தேன்னா 2-2 வெட்டிங்க. நான் முழுசாகவே போட்டுக்கிறேன். சிலது மட்டும் நல்லா பெருசாக இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கிறேன். இதை இந்த மாதிரி ஒரு 1/2 கிண்ணம் எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நான் மண் சட்டியிலே தான் வைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட ஊற்றிங்க. ஏன்னா குழம்புல அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் மேந்து வரும். ஆல்ரெடி நம்ம வந்து வறுக்குது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்தனால இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அந்த கடுகு கூட வாசனைக்கு ஒரு 10 எண்ணெய்க்கு அளவில் 10-15 இந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும்.
சின்ன வெங்காயம் எப்போவுமே உடம்புக்கு குளிர்ச்சி. நம்ம அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்ல மசாலாலாம் நல்லா வறுத்து தேங்காய் முதற்கொண்டு தேங்காய் எண்ணெயில் வறுத்து வைக்கும்போது அது டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. அப்படி தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைங்கிறவங்க நல்லெண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். எண்ணெயிலே நல்ல வறுவலாக கொஞ்சம் ரொம்பையும் பொன்னுலாக வேண்டாம், அந்த கண்ணாடி பதம் தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரணும். இது வதங்கிட்டே இருக்கட்டு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்ல, இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்படி இருக்கட்டு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புளி, அதை இப்படி வடிகட்டி இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இந்த புளி கூட ஒரே ஒரு கொதி வரட்டும். ஆல்ரெடி வந்து எப்போவுமே இந்த மாதிரி குழம்பெல்லாம் ஏன் கேரளாவும் நாகர்கோயிலெலாம் ஒரே ஸ்டைலில் வைக்கிறாங்க அப்படின்னா, எங்கள் ஊர் நாகர்கோயில் கேரளா எல்லாம் முன்னாடி ஒன்றா தாங்க இருந்துச்சு. அப்புறம் தாங்க இந்த புருஷன் பொண்டாட்டி மாதிரி பிரிச்சுட்டாங்க. எல்லாம் வந்து இந்த நாட்டு பிரச்சனைனால நீ தனியாக போ நான் தனியாக போன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாகர்கோயிலை கொண்டு வந்துட்டாங்க. கேரளாவோட போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லாங்க அந்த மசாலா, அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கலக்கிட்டு, கட்டி இல்லாமல் நம்ம நல்லா இப்படி ஸ்பூனை வச்சு கரைச்சிட்டு, இவன் பாருங்கள் இந்த புளியில் கொதிச்சிட்ருக்க அந்த வெங்காயத்தோட கலந்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் வச்சிங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு குழம்புக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி தெரியும்ல, அந்த அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தேவைப்பட்டுன்னா போட்டுங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டு, இப்போவே பாருங்கள் நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக ஒரு கலக்கு கலக்கிட்டு, இந்த கொதிக்கிறதுனால நான் மண் சட்டி நம்ம கொதிக்கிறதுனால அதில் சூடு நல்லா நிற்கும். அதனால நான் வந்து தீயோட அளவை வந்து மீடியத்தில் வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த வாசனை வெளியில் போகாத அளவுக்கு இந்த கவச குண்டலத்தை வச்சு ஒரு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க, அப்போ நம்ம இறக்கிடலாம். இந்த உள்ளி தீயல் கொதிக்கிற சைடு கேப்பில் நம்ம சூப்பராக அதுக்கு காம்பினேஷனாக தொட்டுக்க ஒரு கொள்ளு துவையல், ஆரோக்கியமான கொள்ளு துவையல் ஒன்று அரைப்போமா. அது சிம்பிள் தாங்க. நீங்கள் பாருங்கள், அதுக்கு வந்து இந்த கொள்ளு இருக்குது பாருங்கள், கடையில் கிடைக்கும் ஹாஸ் கிராம். அந்த குதிரைக்கெல்லாம் பலம் வரும் பாருங்கள், அந்த மாதிரி தான். இதை சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு அவ்வளோ பலம் வரும். இதை வந்து நான் லைட்டாக வறுத்து மிக்சியில் 1-2 இப்படி உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மிக்ஸி பவுலில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ போட்டுங்க. ஏன்னா இப்போ உள்ள காஞ்ச மிளகாலாம் காரம் கம்மியாக இருக்குது. அப்போல்லாம் வந்து 2 மிளகா போட்டாலே நல்லா காரமாக இருக்குது. இந்த மிளகாலாம் 4 போட்டுக்கிறேன். தேவைக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றாமல் கரன்னு அரைச்சிடலாம். பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் இதில் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுக்கிறேன். நீங்கள் பத்தையாக போடுறா இருந்தால் ஒரு 2 பத்தை போட்டுங்க. உங்கள் தேவைக்கு எப்படியோ அப்படி போட்டுங்க. இப்போவும் தண்ணி ஊற்றலை, தேங்காயோட சேர்ந்து ஒரு அரைப்பு அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். துவையல் பார்த்தீங்களா, தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்கணும். துவையல் வந்து கொஞ்சம் கரன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா அதை உருட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ மிக்சியில் இருந்து எடுத்து பாருங்கள் இப்படி உருட்டி இப்படி வச்சிடணும். இதுதாங்க துவையல். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் நல்லா கொதித்து சைடெலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே அப்படியே தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூட்டோடையே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணும்போது எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த சின்ன வெங்காயம் ஊற்றி சாப்பிடும்போது ஒரு தட்டு சோறு அப்படியே அழகாக சாப்பிட்லாங்க. சுட சுட சோறும் போட்டு கொள்ளு துவையலும் வச்சு இந்த உள்ளி தீயல் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி எல்லா மசாலாவும் வறுத்து அரைச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம சாதத்துக்கு கூட கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க.
இங்கே பாருங்கங்க, இது வந்து எங்கள் ஊரில் காணோன்னு சொல்லுவோம், சில ஊரில் கொள்ளுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதை எந்த துவையல்னு சொல்லி நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். இதையும் வச்சு இதையும் போட்டு விரவி இந்த அப்பளத்தையும் வறுத்து சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், ஒரு தட்டு சோறு காலி ஆகிடுங்க. பாருங்கள், சூட்டோடு போட்டு அப்படி நல்லா விரவி இந்த துவையிலையும் கொஞ்சம் அதுக்குள்ளே வச்சு இப்படி வச்சு பிடிச்சி இங்கே பாருங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த அப்பளத்தையும் வச்சு ஒரு கடி கடிச்சோன்னு வச்சுங்களேன், அடிச்சுக்க முடியாதுங்க, ஒரு தட்டு சோறு காலி ஆகிடும். இதே மாதிரி இதே ஸ்டைலில் நீங்களும் எங்கள் ஊர் நாகர்கோயில் கேரளா உள்ளி தீயல் கொள்ளு துவையல் வச்சு அசத்துங்க. ஓகேவா?